நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். கதையோட ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரிஞ்சு பிரேக்கப் ஆகி தனித்தனியா இருக்காங்க. ஹீரோ பிரேக்கப்ல இருக்கும் போது ஃபேமிலிக்கு உண்மை தெரிஞ்சு ஹீரோக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சா எல்லாமே நார்மல் ஆயிடும் நினைக்கும் போது, இந்த பக்கம் பேரலா ஹீரோயினுக்கு கல்யாணமே ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக ஹீரோ வராரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, ஹீரோ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா. ஸ்டோரி ரொம்ப யூஸ்வலா ரொட்டீனா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்மெச்சூரா இருந்துச்சு. பவிஷுமே பாத்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட ஸ்டைல்ல இருந்துகிட்டு தனுஷை ரீக்ரியேட் பண்ணி இமிடேட் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. அனிகா, மேத்யூ தாமஸ் எல்லாமே படத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல எந்த சீன்ஸுமே புதுசா இனோவேட்டிவா இல்லாம போயிடுச்சு. பயங்கர பிரெடிக்டபிளான ஃபேக்டர்ல தான் படத்தை நவுத்தி வச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்ல பயங்கரமா சொதப்பி ரொம்ப பிளாட்டா பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோரியோட மெயின் பிளாட்டுமே பிரேமலுவை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பழைய கதையை இப்ப இருக்க ஜெனரேஷன் மைண்ட் செட்டுக்கு பயங்கர மாடர்னா எடுத்தா ஒர்க் அவுட் ஆயிரும்னு நினைச்சு சிங்கே ஆகாத சீன்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரிங்கிற பேர்ல இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி ஃபீலே இல்லாம ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணி வச்சுட்டாங்க.